சேதுவோட குழந்தைய வித்து கையில பணத்தை வாங்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேத்தின பத்தின உண்மையை கூடிய சீக்கிரமே சேது அறிஞ்சு வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா 3 பேரும் கூட்டுத்தனமா சதி பண்ணி பேசிக்கிட்டு நிக்க அந்த சமயம் ஈஸ்வரிக்கு ஃபோன் வருது. அப்ப ஏய், ஆசிரமத்தில் இருந்து தாண்டி கூப்பிடுறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல, ஐஸ்வர்யாவும் எனக்கு பயமா இருக்கு ஆண்டி, திரும்பவும் அந்த குழந்தை இங்கே வந்துடாதுல்ல, ஆசிரமத்திலேயே வச்சுக்குவாங்க தானே அப்படின்னு சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாமல் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, மேடம் ஒரு குழந்தைய வந்து இப்போ ஆசிரமத்தில் விட்டுட்டு போனீங்கல்ல மேடம், அந்த குழந்தைய தத்து எடுக்கிறதுக்காக ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து 2 பேர் தம்பதிகள் வந்து கேட்குறாங்க மேடம். அவங்க இங்கே இருக்கிறவங்க கிடையாது, ஃபாரினர். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவங்க பணக்கார வெள்ளைக்கார தம்பதிக. அவங்க 2 பேர்த்துக்கும் இந்த குழந்தைய சுற்றி பார்த்துட்டு அத்தனை குழந்தைகளில் இதை தான் பிடிச்சிருக்கு, அதனால் இதை தத்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க மேடம் அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி சந்தோஷத்தில் கண்ணெல்லாம் மினுமினுக்க, அப்படியா, சந்தோஷம், அதெல்லாம் கொடுத்துடலாம் மேடம், எங்களுக்கு திரும்பவும் அந்த குழந்தை தேவைப்படாது, அது எல்லாம் சொல்லித்தானே, கண்டிஷன் சொல்லித்தானே நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் சட்டப்படி அந்த பேரண்ட்டு கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் கொடுக்கணும் மேடம், அதனால தான் எங்கள் ஆசிரமத்தோட விதிப்படி சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லை மேடம், நாங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அந்த குழந்தைய பெற்றவங்களுக்கு அவங்க பணம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க மேடம், அதனால் அந்த குழந்தையோட அம்மா அப்பாவை வந்து வாங்கிக்க சொல்லிக்கிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியோ, அவங்க அப்பா வெளியூரில் இருக்காரு, அவர் வரமாட்டார், அதுவும் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் ஐசியூவில் இருக்கார், அவர் பேர் சேது, ஆனால் அவரோட மிஸ்ஸஸ் இருக்காங்க தமிழ்ச்செல்வி, அவங்க பேரில் வந்து வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஓகே மேடம், அப்போ அவங்கள மட்டும் வந்து கையெழுத்து போட்டுட்டு நாங்கள் கொடுக்குற பணம் 25 லட்சம் ரூபாயை வாங்கிக்குங்க, அந்த குழந்தைய நாங்கள் அவங்க வெள்ளைக்கார தம்பதிங்களுக்கு கற்று கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்ல, பணம் இன்றைக்கே வந்தால் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரியும். அவங்க ரெடியாக தான் மேடம் இருக்காங்க செக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்ல, இதோ இப்போவோ கிளம்பிட்டோம், 1 மணி நேரத்தில் நாங்கள் அங்கே ஆசிரமத்தில் இருப்போம் அவங்க அம்மா தமிழ்ச்செல்வியோட அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் சித்ராவும், அம்மா ஆண்டி யார் ஃபோனில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசுனீங்க, அதுவும் ஆசிரமத்திலேருந்து பேசும்போது எனக்கு பக்குன்னு இருக்குங்க ஆண்டி, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, அடியே லூஸு, உன்னோட கவலைக்கு அதான் பக்குன்னு அடிக்குதுன்னு சொன்னேன்ல, அது எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல, என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ நான் அப்படி சொல்ல வரல ஐஸ்வர்யா, உன்னோட கவலைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நம்ம கொண்டுட்டு போய் தொலைச்சிட்டு வந்தோமே அந்த சனியை, அதை வெளிநாட்டுக்கு தத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆசிரமத்தில், பெரிய பணக்காரங்களாம் வெள்ளைக்காரங்க, அவங்க 2 பேரும் 25 லட்சம் ரூபா பணத்தை அவங்கள பெற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கடி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல, உடனே அது சரி ஆண்டி, சேது மாமாவுக்கும் அங்கே ராஜாங்கம் மாமா, கருப்பு அண்ணன் எல்லாருமே குழந்தைய காணோன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க, நம்ம மாட்டோன்னா அப்படின்னு சொல்ல, இவ யாருடி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிட்டு, நான் முழுசாக சொல்கிறத கொஞ்சம் கேளு ஐஸ்வர்யா, அவங்க 25 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறாங்களா, அதை போய் இப்போ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா தமிழ்ச்செல்வி கையெழுத்து போடணும்னு சொன்ன மாதிரி என்னமோ கேட்டுச்சேன் ஆண்டி அப்படின்னு ஐஸ்வர்யாவும் கேட்க, ஆமாம் நீ தான் அவங்க அம்மா தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்கிற, ஆண்டி மாட்டிட்டா அப்படின்னு கேட்க, கையெழுத்து மட்டும் எனக்கு தெரியும்டி, அந்த தமிழ்ச்செல்வி எப்படி போடுவான்னு, அதே மாதிரி கையெழுத்து மட்டும் 1 வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பழகி, அதுக்கப்புறம் அங்கே போய் போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம், அந்த குழந்தைய சனியனை எப்படியோ தொலைச்சாச்சு இன்னையோட அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, மோகனாவுக்கு சந்தேகமாக இருக்குது. அதே சமயம் வெளியிலிருந்து பாட்டி ஓடி வர்றாங்க. என்னடி, என்ன என் கொள்ளு பேரனை என்னடி பண்ணீங்க எல்லாரும் சேர்ந்து, சொல்லுங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்கடி, பச்சை மண்ணை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியோ, அத்தை ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அத்தை, நேற்று தான் கல்யாணம் ஆகி இன்னைக்கு புது மாப்பிள்ளை பொண்ணாக இருக்கிறவங்க வீட்டில் வந்து இப்படி சாப்ப விடுறீங்களே, உங்கள் வயசுக்கு இதுவே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாண்டி ஆமாம், இங்கே நடக்கிறது எல்லாம் நல்லா இருக்குது, நான் சாபம் விடுறது ஒன்று தான் நல்லா இல்லை, எங்கடி என் கொள்ளு பேரன், கண்டிப்பாக இவளுங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தி தான், இல்லை 3 பேருமே சேர்ந்து தான் என் கொள்ளு பேரனை என்ன பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே பின்னாடியே ஆட்டோவில் அவசர
அவசரமாக வந்து தமிழ்ச்செல்வியும் என்ன பண்ண என் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கரெக்டாக சேதுவும் உள்ள சோகமாக வர்றாரு. வாயா வா, உன்னைத்தான் பார்க்கணும், நீங்கள் வந்த என்ன பண்ணீங்க என் குழந்தைய அப்படின்னு கேட்க உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு, இதை பாரு தமிழ்ச்செல்வி, என்னதான் உன் மேலே கோபம் இருந்தாலும் குழந்தைய நாங்கள் வேணும்னே ஏதாவது பண்ணுற அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாதவங்கங்கிறது உனக்கு தெரியாமல் இல்லை, இருந்தாலும் இப்படி வந்து நீ கேட்காத அப்படின்னு சொல்ல உடனே சி வாயை மூடியா, உன்னோட மனிதாபிமானம் எல்லாம் எப்போவோ தெரிஞ்சிருச்சு, என் குழந்தை எங்கேங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் குழந்தைய காணோன்னு சொல்லித்தாமா இப்போதான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு கருப்பும் சொல்ல போலீஸ்காரங்களும் கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க. என்ன சேது சார், இங்கே தானே உங்கள் குழந்தை காணாமல் போன இடம், கடைசியாக எங்கே படுக்க வச்சுருந்தீங்க, எங்கே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்க அப்படியே திருட்டு மொழியில் முழிக்கிறாங்க ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா 3 பேருமே. இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வெளியில் இருக்குது, நீங்கள் எல்லாம் செக் பண்ணுங்கள், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ஐஸ்வர்யா கோவிலுக்கு போனான்னு சொன்னால சேது, அதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே பக்கத்தில் நிற்கிற வெள்ளத்தாயி பாட்டியோ கொஞ்சமாவது குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு பெத்தவ பதறிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து கூட உங்களுக்கெல்லாம் ஒரு ஈவு இறக்கம் இல்லைல்ல, எவ்வளவு அவசரமாக கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறீங்க நீங்கள், இதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தாயி பாட்டியும் சொல்ல மோகனாவும் அத்தை என் பேரன் கிடைச்சிருமானா அத்தை அப்படின்னு அழுக ஈஸ்வரி அக்கா அழுகாதீங்க அக்கா, எங்கேயும் போயிருக்க மாட்டான், கிடைச்சிடுவான். சரி, அதான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருல்ல, எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு, நாங்கள் 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. இவ பெத்திருந்தா தானே அதோட வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்னு பாட்டியும் முனகிக்கிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாரு, ஏம்மா உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு. உடனே தமிழ்ச்செல்வியும் ஆமாம், இப்போ 3 பேர் வெளியில் போனாங்கல்ல சார், அவங்க மேலே தான் எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்ல செல்லத்துறை, வசந்தி எல்லாருமே ஆமாங்க ஐயா, அவங்க மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, வேற யாருமே இந்த வீட்டில் அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அம்மா அப்பா அது மட்டும் இல்லைம்மா, எனக்கு இந்த வீட்டில் இன்னொருத்தங்க மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்க்க ஏய் என்னடி பேசுகிற, நான் அந்த குழந்தையோட அப்ப நான் ஏதாவது பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்ல யோ கண்டிப்பாக நீயும் பண்ணியிருப்ப, அதனால் உன் பேரும் சந்தேக லிஸ்ட்டில் இருக்கட்டும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் முதல்ல இவங்க அப்பாவை சந்தேகப்படுறது தப்புமா, அது 2வது பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், இப்போ 3 பேர் போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வேணா கரெக்டான பாயிண்ட்டாக இருக்குது, எங்கே போகிறாங்கங்கிறத இப்போவே நான் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறேம்மா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அப்படியே அவனோட டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிடெக்டிவ் கூட வர பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அந்த டிடெக்டிவும் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த ஆசிரமத்தில் வெள்ளைக்காரங்க கிட்ட பணம் ஷூட் கேஸ் நிறைய வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கி கொடுத்துட்டு தமிழ்ச்செல்வி மாதிரி கையெழுத்து போடுறாங்க ஐஸ்வர்யா. பின்னாடியே போய் போலீஸ் மடக்கி பிடிச்சு குழந்தைய நீங்கள் தான் வித்ததா அப்படின்னு கேட்க உடனே ஐயையோ அங்கே சந்தேகம் வரலன்னு சொல்லி நம்மளை வீட்டிலேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டு இப்போ இத்தனை பேர் முன்னாடியும் நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்ல என்னம்மா இவங்க தானே கொண்டு வந்து இந்த குழந்தை இங்கே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல ஐயா ஆமாங்க, இதோ இங்கே நிற்கிறாங்களே அவங்க தான், ஏன்னா அவங்க மகளோட குழந்தைன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க, அவங்க மருமகனுக்கு அடிபட்டு வெளியூரில் ஹாஸ்பிட்டலில் சுயநினைவு இல்லாமல் இருக்கிறதால அவங்க மக தமிழ்ச்செல்வி அதோ இங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு ஐஸ்வர்யாவை காட்டி அவங்களால வளர்த்த முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது போதும்னு சொல்லி இதை டொனேட் பண்ணுறதா சொல்லி தான் மேடம் எங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு ஆசிரமத்தோட ஓனர் எல்லாத்தையுமே சொல்லிட வெள்ளைக்காரங்களும் ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி வந்து யார் குழந்தைய யாருடி விற்கிறதுன்னு பலார்னு அறையிறாங்க ஈஸ்வரியை.